கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு உங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்ததிலே மிகுந்த சந்தோஷம். அன்போடு அழைத்த அன்பு போதகருக்காக நான் மனதார நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஒரு உடன் பிறந்த சகோதரனைப் போல உரிமையாய் காரியங்களை விசாரிக்கவும் கேட்கவும் கொடுத்த கர்த்தர் நல்ல ஒரு அன்பின் ஐக்கியம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய நடுவில் கிரியை செய்வார். ராத்திரி பொழுதிலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், இடைப்பட விரும்புகிறார். அவருடைய வல்லமை நம்முடைய நடுவில் பலமாய் வெளிப்பட போகிறது. 2 தினங்கள் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மாதந்தோறும் புதிய இந்த கடைசி வாரம் நானும் லைவ்ல பார்ப்பேன் இல்லையா, பார்ப்பேன். புதிய பிரசங்கிகள் நடுவில் வந்து ஊழியம் செய்கிறார்கள். இதில் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. கர்த்தர் நம்முடைய நடுவில் கிரியை செய்வார். அப்படியே கைகளை உயர்த்துவோமா? தெய்வமே தெய்வமே சொல்லுங்க, தெய்வமே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை ஜெபமலை தென்காசியில் ஒரு குடும்ப முகாமில் பேசுறதுக்கு போயிருந்தேன். சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு கூட்டம் கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு சந்தியா நேரம் எடுத்திருந்த பொழுது சிம்பிளாக காட்ஸை மட்டும் பிடிச்சி ஒரு பாடல் பாட ஆரம்பித்தேன். ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார், ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் அந்த ஜெபமலையில் ஒரு ரூம் எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், இந்த சத்தம் எங்களை இருக்க விடவில்லை, இந்த சத்தம் எங்களை இருக்க விடவில்லை. நான் சொல்லிட்டேன், குடும்பமாக வந்து உட்காந்து ஒரு பிரசங்கம் முழுவதும் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு தாயா போனேன் அப்படின்ட்டு அவரின் கரங்களை பிடித்து கொண்டு நின்றார். இன்றைக்கு ராத்திரி தெய்வம் நம்முடைய நடுவில் பலத்த ஒரு செயலை நம்முடைய நடுவில் செய்யணும். அவர் செயல்களில் வல்லமையுள்ள தெய்வம், அவர் செயல்களில் வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய பிரசன்னம் வந்தால் எல்லாமே நடந்துடும், அவருடைய மகிமை வந்தால் எல்லாமே நடந்துடும். இன்றைக்கு ஒரு மகிமையை கர்த்தர் நம்முடைய நடுவில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மேகம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது, ஒரு மேகம் எழும்பி இருக்கிறது. இஸ்ரவேலின் கலக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு மேகம் இன்றைக்கு நம்முடைய நடுவில் எழும்பி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வேலை செய்ய போகிறார், பலமாய் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய போகிறார். இன்றைக்கு பகல் முழுவதும் அப்பா கிட்ட கேட்டேன், என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? நீ போப்பா, நான் பார்த்துக்குவேன்னு சொன்னார். அனுப்பினவர் உண்மை இல்லவர், அனுப்பினவர் உண்மை இல்லவர், அனுப்பினவர் கட்டுகளை அவிழ்க்க வல்லமை இல்லவர், வாசல்களை திறக்க வல்லமை இல்லவர், புதிய பாதைக்குள்ளே நம்மளை கொண்டு போக வல்லமை இல்லவர். கர்த்தர் சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன்னு அப்பா சொன்னார். நான் என்ன சொல்லணும்னு அப்பா கிட்ட கேட்டேன். அடுத்த நிலை இந்த ஊழியம் பார்க்க போகிறது. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க அடுத்த கட்டத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. இந்த கட்டம் மாறுகிறது, அடுத்த படிக்கு கர்த்தர் உங்களை ஏற்றிக்கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். சில அநேக கதவுகள் திறக்கப்பட்டு, சில திசைகள் உங்களுக்கு திறக்கப்பட்டு ஆத்துமாக்கள் திரளாய் வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் சில மாற்றங்களை சபைக்குள்ள உண்டாக்குவேன்னு ஆவியானவர் தெளிவாய் பேசினார். இந்த ராத்திரி தெளிவாய் பேசினார். அவர் இறங்கி வருவார் இந்த ராத்திரி. இயேசை
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா சொல்லுங்க ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா நன்றி ஏசையா உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து மகிமைப்பா, உம்மை நோக்கி உம்மை நினைத்து கை உயர்த்துங்க ஏசையா. வெரி குட். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. பிள்ளைகள் வாய் திறந்து ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஆமென். ஏசையா நன்றி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஆராதனை ஆவியானவரே கிருபையா வாங்கப்பா. அல்லமப்பா. ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இந்த ராத்திரி இறங்கட்டப்பா. ஆவியானவர் மழையாய் பெய்து கொண்டே இருக்கிறார், இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார், ஒரு நதி புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆராதனை ஆராதனை அன்பரேசு ஆவியானவரே ஆவியான அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா அப்பா ஏசையா. சிலருடைய கண்ணீர் துடைக்கப்படும்பா இந்த ராத்திரி பொழுதுல, சிலருடைய கண்ணீர் துடைக்கப்படும் அப்பா இந்த ராத்திரி பொழுதுல, சிலருடைய அங்கலாய்ப்புகள் முடிவுக்கு வரும்பா. ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா சாலமோன் தேவாலயத்துல விலையேற பெற்ற கற்கள் தங்கம், அவனே ஞானவான் கட்டின கட்டிடம். ஒரு புத்தியீனமான நம்மளே அழகா நேர்த்தியா கட்டடங்களை கட்டி எழுப்பும் பொழுது
ஒரு ஞானவான் கட்டின கட்டடம். அவ்வளவு பிரம்மாண்டமா அந்த தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. பிரதிஷ்டை வந்துச்சு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த தேவாலயத்தினுடைய அழகை கண்டு யாரும் ஆராதிக்கவில்லை, தேவனுடைய மகிமையை கண்டுதான் கர்த்தரை ஆராதித்தார்கள். அழகு ரசிப்பதற்கு நன்றாய் இருக்கலாம், ஆனால் மகிமைதான் ஆராதிக்க வைக்கும். மகிமைதான் நம்மளை ஆராதிக்க வைக்கும். பாடாதவனையும் பாட வைப்பது மகிமைதான். பாடாதவனையும் பாட வைப்பது மகிமைதான். பேசாதவனையும் பேச வைப்பது மகிமைதான். பேதைகளை ஞானியாக்குவது அந்த மகிமைதான். அந்த மகிமைதான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. 143வது சங்கீதத்துல தாவீது கடைசி வார்த்தையா சொல்லுவான், நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே. முதல்ல ஆரம்பிப்பா, தேவரீர் என் ஜெபத்தை நீர் கேட்டறணும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, கடைசி வார்த்தை, நான் உமது அடியேன் ஜெபிக்கிற ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. உமது அடியேன் வந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி உமது அடியர்கள் வந்திருக்கிற ஆண்டவரே. ஆபிரகாம் சொல்றான், உமது அடியேன் ஆண்டவரே. யாக்கோபு சொல்றான், உமது அடியேன் ஆண்டவரே. மோசே சொல்றான், உமது அடியேன் ஆண்டவரே. சாமுவேல் சொல்றான், உமது அடியேன் ஆண்டவரே. இப்ப தாவீது சொல்றான், நான் உம்முடைய அடியேன் ஐயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்கணும். நான் யாரோ இல்ல ஆண்டவரே, உமது அடியேன் ஆண்டவரே. உமது அடியேன் வந்திருக்கிற ஆண்டவரே. எப்படி வந்திருக்கிற தாவீதே, எப்படி வந்திருக்கிற தாவீதே? எப்படிப்பா ஜெபம் பண்றீங்க? என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்றீங்களே, எப்படி ஜெபம் பண்றீங்க? கலக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, தயங்கி போய் வந்திருக்கிற ஆண்டவரே, திகைத்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டவரே. சத்துரு என்னை இருள வைக்க ஆசைப்படுறான், ஆனா நீங்க என்ன உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும் ஆண்டவரே. சத்துரு என்னை இருளுக்குள்ள வைக்க ஆசைப்படுற ஆண்டவரே. சத்துரு என்னை இருளுக்குள்ள வைக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. ஆனா தேவன் என்ன உயர்ந்த அடைக்கலத்துல நீங்க வைக்கணும் ஆண்டவரே. என்ன மேன்மையான ஸ்தலங்கள்ல நிக்க வைக்கணும் ஆண்டவரே. என்ன உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருனை தொடர்ந்து வந்ததுனால அவனை என்னை இருளுக்குள்ள வைக்க ஆசைப்படுற ஆண்டவரே. என்னை இருளுக்குள்ள வைக்க ஆசைப்படுற ஆண்டவரே. அதனால நான் உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்றேன். என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. உமது அடியேனை சிலர் இருளுக்குள்ள வைக்க ஆசைப்படுறாங்க ஆண்டவரே. உமது அடியேனை ஆண்டவரே சிலர் தள்ளுவதற்கு ஆசைப்படுறாங்க ஆண்டவரே. உமது அடியேனை ஆண்டவரே நீண்ட நாட்களுக்கு முன்பதாய் மரித்தவனை போல மாற்றுவதற்கு சிலர் ஆசைப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே, கைவிடாதீங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கைவிட்டுறாதீங்கப்பா. சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. அவமானங்களுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. நிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. தூஷணங்களுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. எங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஐயா. உமது அடியனுடைய தலை நிமிரட்ட ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. என்ன வெட்கப்படுத்திடாதீங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறேனா வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டனா தோல்வியோடு போயிடக்கூடாது ஆண்டவரே. அழைக்கப்பட்டனா ஆண்டவரே, ஆண்டவரே குற்றம் சுமந்தவனாய் நின்றக்கூடாது ஆண்டவரே. அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனா. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி பொழுதில் தானே கர்த்தருடைய கரம் இங்கே உலாவிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கரம் இந்த கூட்டத்துக்குள்ள உலாவிக்கொண்டே இருக்கிறது. ஜெபிக்க வேண்டியவங்க ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச வேண்டியவங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. தெய்வத்தோடு இணை
தெய்வத்தோடு இணைந்து கொள்ளுங்க. உமது அடியே ஆண்டவரே, நான் உமது அடிமை ஆண்டவரே, நான் உமது அடிமை ஆண்டவரே. மைனர் வா பார்க்கலாம், எஃப் மைனர் வா பார்க்கலாம். நான் உமது அடிமை ஆண்டவரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி. கையை உயர்த்தி ஒரு வாட்டி கூட சொல்லுவோமா? தாழ்மையில் நோக்கி சத்தமா, தாழ்மையில் நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி. கையை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தீரே, இன்னொரு வாட்டி கூட உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ, அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ, வசித்தோரை நன்மைகளா திருப்தி, வசித்தோரை நன்மைகளா திருப்தி யாக்குகிறீ. ஹல்லேலூயா. சபை சத்தத்தை உயர்த்தி ஒரே குரல், ஐயா. இன்னொரு வாட்டி கூட ஹல்லேலூயா. தாவீது சொல்றா, ஆண்டவரே என்னை இருள்ல இருக்க வைக்க ட்ரை பண்றாங்க ஆண்டவரே, என்னை இருள்ல இருக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க ஆண்டவரே. மூணாவது வசனம், சத்துரு கடைசி வார்த்தை, என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் ஆண்டவரே. மூணாவது வசனத்துல துவக்கம் சொல்லுகிறது சத்துரு, கடைசி வார்த்தை சொல்லுகிறது என்னை இருள்ல வைக்கணும்னு அவன் ட்ரை பண்றான் ஆண்டவரே. இருக்கிற எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே வச்சிருக்கணும், அவனுக்கு அதான் ஆசை. அதை விட அவன் வளர்ந்துடக்கூடாது, அதை விட அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது. இருக்கிற நிலைமையில் அப்படியே வச்சிருக்கணும், இருள்லயே வச்சிருக்கணும், கண்ணு தெரியாமையே வச்சிருக்கணும், நன்மையை பார்க்க விடாமையே வச்சிருக்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்க விடாமே வச்சிருக்கணும், உயர்வை பார்க்க விடாமே வச்சிருக்கணும், அப்படியே சாபத்திலேயே வச்சிருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே, சத்துரு என்ன ட்ரை பண்றான் பாத்தீங்களா ஆண்டவரே? உமது அடியேன் ஆண்டவரே, ஆனா என்கிட்ட என்ன செய்யணும்னு ட்ரை பண்றான் பாத்தீங்களா? உமது அடியன்ட்ட என்ன வேலையை அவன் செய்யணும்னு ட்ரை பண்றான் பாத்தீங்களா? ஆண்டவரே, உம்முடைய என் சத்துரு என்னை
ட்ரை பண்றான். யோபு தான் சொல்லுவான், நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு இருள் தான் கிடைத்தது ஆண்டவரே. என் வாழ்க்கை தான் இருளதா இருக்குது ஆண்டவரே, இருளதா இருக்குது. அதே மாதிரி என்னையும் இருளையே வச்சு ஒண்ணில்லாதவனாகவே வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறான். எல்லாத்தையும் உரியணும்னு ஆசைப்படுறான். வியாதியோடயே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆண்டவரே நஷ்டத்திலேயே வாழணும்னு ஆசைப்படுறான். நல்லவனை அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறான். நல்ல கவனிங்க, என்னை இருளையே வைக்கணும்னு சத்துரு ட்ரை பண்றான். ஆண்டவரே அதை நினைச்சுதான் நான் தேங்குறேன். நாலாவது வசனம், அதை நினைச்சு நினைச்சு நான் பயப்படுறேன். ஆண்டவரே என் ஆவி என்னில் தியங்குகிறது, பயப்படுது. இருளையே இருந்துருவேனா? வெளிச்சத்தை பார்க்க மாட்டேனா? வெளிச்சத்தை பார்த்திட மாட்டேனா? இருளையே முடிஞ்சிருவேனோ? என் ஆயுசு நாள் இருளே முடிஞ்சிருமோ? நல்லா கவனிங்க, இந்த பயத்துல தான் எசேக்கியா ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே மேய்ப்பனுடைய கூடாரம் பெயர்க்கப்படுவது போல பெயர்க்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, இனி ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நான் தெய்வத்தை துதிப்பதில்லை, இனி துதிக்க முடியாது. முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. பயப்படுற ஆண்டவரே, பயப்படுற ஆண்டவரே. இப்ப தாவீது சொல்றான், இப்படியே முடிஞ்சிருமா ஆண்டவரே? இருளையே வச்சிருவானோ? இனிய இப்படியே தான் இருப்பேனா? அடுத்த நிலையை பார்க்கவே முடியாதா? ஊழியத்துல அடுத்த வளர்ச்சியை பார்க்கவே முடியாதா? ஊழியத்துல ஒரு புதிய எல்லையை காணவே முடியாதா? என்னை இருளையே வச்சிருக்கணும்னு ட்ரை பண்றானே ஆண்டவரே. அதை பார்த்து பார்த்து என் இருதயம் பயப்படுது, என் இருதயம் கலங்குது, என் இருதயம் அங்கலாய்க்கிறது, என் இருதயம் அங்கலாய்க்கிறது. 2வது வசனத்துல தாவீது சொல்லுவா, ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு மனுஷன் கூட ஒருவன் உமக்கு முன்பதாக நீதிமான் அல்லாததினால அடியன்ட்ட நியாயம் தீர்க்க வந்துடாதீங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனும் நீதிமான் இல்ல ஆண்டவரே, அடியேன நியாயம் தீர்க்க வந்துடாதீங்க ஆண்டவரே. எல்லா மனுஷனை போலதான் நானும் ஆண்டவரே. என்ன ஒண்ணும் இரும்புல செய்யல, என்ன ஒண்ணும் வித்தியாசமா செய்யல, எல்லா மனுஷனை போலதான் நானும் இருக்கிற ஆண்டவரே. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏதாவது செஞ்சிருங்க ஆண்டவரே, ஏதாவது தந்துருங்க ஆண்டவரே. என் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? என் இருதயம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவது போல என் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்தில் அவ்வளவு ஏக்கம் இருக்கிறது, அவ்வளவு சொல்ல முடியாத ஏக்கம் அப்பா, வெளியில சொல்ல முடியாத ஏக்கம் அப்பா, வெளியில காண்பிக்க முடியாத ஏக்கம் அப்பா, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஏக்கம் அப்பா. என்ன நீங்க மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்பா. என்ன இந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய பிரச்சனைய, என் சூழ்நிலைய நீங்க மட்டும் தான் புரிய முடியும் ஆண்டவரே. நீங்க மட்டும் தான் என்ன புரிய முடியும் ஆண்டவரே. தாவீது 143வது சங்கீதம் தாவீது சொல்றான், இப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே வறண்டு போன ஒரு நிலம் தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டு இருப்பது போல என் இருதயம் உமக்காக ஏக்கம் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வந்துட மாட்டீங்களா? உதவி செஞ்சிட மாட்டீங்களா? தூக்கி விட்டுற மாட்டீங்களா? சத்துருக்களுக்கு முன்பதாக தலையை நிமிர பண்ண வைக்க மாட்டீங்களா? ஏதாவது செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? இருதயம் அவ்வளவு வேதனைப்படுது ஆண்டவரே, இருதயம் அவ்வளவு வேதனைப்படுது ஆண்டவரே, இருதயம் அவ்வளவு வேதனைப்படுது ஆண்டவரே. வெளியில போய் சொல்ல முடியல, சொல்ல முடியல, சொல்ல முடியல, சொல்ல முடியல. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி,
உங்க ஏக்கத்தை சொல்லி அழுங்க அப்பா கிட்ட. உங்க ஏக்கத்தை சொல்லி அழுங்க அப்பா கிட்ட. இது 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 கர்த்தர் நமக்கு தந்த நாள். இங்க யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரோ ஒருத்தர் லைவ்ல பார்க்காங்க நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்றைக்கு இந்த கூட்டத்துல என் ஜனம், சில கதறுதல் நிறைந்த என் ஜனம், யோபு சொல்றான், என் ஆகாரத்திற்கு முன்பதாக என்னுடைய கதறுதல் வெள்ளம் போல புறப்பட்டு வருகிறது. ஆண்டவரே, என் ஆகாரத்துக்கு முன்பதாக என் கதறுதல் வெள்ளம் போல புறப்பட்டு வருது ஆண்டவரே, வெள்ளம் போல புறப்பட்டு வருது ஆண்டவரே. இந்த ராத்திரி கதற வேண்டிய இருதயங்கள் கதறட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புலம்ப வேண்டிய இருதயங்கள் புலம்பட்டும். ஏனென்றால் இந்த ராத்திரி சிலருடைய கொம்பு உயர்த்தப்படுகிற ஒரு ராத்திரி. சில இருதயங்களை கர்த்தர் கலிகூர பண்ண போகிற ஒரு ராத்திரி. அன்னாளுக்கு செய்த அற்புதங்கள் இந்த ராத்திரி இந்த கூட்டத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கட்ட செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். உங்களை அழைத்து வந்த தெய்வத்திற்கு உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். அவர் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கைத்தட்டு கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. அந்நிய பாஷை பேசணும்னா பேசிக்கோங்க. சத்தத்தை உயர்த்தணும்னா உயர்த்திக்கோங்க. வல்லவரே, மகிமையா அதிசயம் செய்தி. செய்வீங்களாப்பா ஒரு அதிசயம் இந்த ராத்திரியில? இந்த ராத்திரியில ஒரு அதிசயம் செய்வீங்களா ஆண்டவரே? ராத்திரியில ஒரு அதிசயம் செய்வீங்களா? எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குமா? எங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்குமா? என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்குமா இந்த ராத்திரியில? ஆண்டவரே, எங்க ஊழியத்துல ஒரு அதிசயம் நடக்குமா? இந்த ராத்திரி அதிசயங்களை காண செய்கிற ஒரு ராத்திரியா இருக்கட்டும் ஐயா. வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப ஜெபிக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாமே, கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாமே, தெய்வத்தின் கரத்தை பெற்றுக்கொள்ளலாமே. என் தெய்வம் வல்லவரே, மகிமையா அதிசயம் செய்வி. கையை உயர்த்துங்களே. வல்லவரே, மகிமையா. இந்த ஜெப நாள்ல எனக்கு செய்ய வேண்டிய அதிசயத்தை, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அதிசயத்தை, எங்க ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய அதிசயத்தை இந்த சாயங்கால பொழுதுல கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெப நாட்கள் எங்களுக்கு ஒரு அதிசயமான நாளாய், அற்புதமான ஒரு நாளாய். இவ்வளவுதானா சத்தம்? இவ்வளவுதானா அவங்க ஆராதனையின் வலிமை? உங்க ஆராதனையின் வலிமை இவ்வளவுதானா? ஜனமே, தாவீதை போல முழு பலத்தோடு முழு சத்துவத்தோடு ஆராதிக்க வேண்டாமா? சத்தத்தை உயர்த்த வேண்டாமா? எவ்வளவு உயர்த்த முடியுமா அவ்வளவு உயர்த்த வேண்டாமா? வல்லவரே, மகிமையா அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம்
அடியேன் ஆண்டவரே, நான் உமது அடியேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. என்ன ஜெபம் தாவீதை செய்ய போற? சத்துரு என்ன இருளையே இருக்க வைக்க பார்க்கிற ஆண்டவரே. சத்துரு என்ன இப்படியே பெதஸ்தாவின் பக்கத்துல படுத்த படுக்கையாகவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. சத்துரு என்ன பிச்சைக்காரனாகவே வழியருகே உட்கார்ந்து உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாகவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. சத்துரு என்ன இருள்ல வைக்க ரொம்ப ட்ரை பண்றான். என்ன வளர விடாம ரொம்ப ரொம்ப போராடுற ஆண்டவரே. சத்துரு, மூன்றாவது வார்த்தை, சத்துரு என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் ஆண்டவரே, இருக்க பண்ற ஆண்டவரே. அப்போ நான் அந்த அனுபவத்துல தான் இருந்துதான் இப்ப ஜெபம் பண்றேன். உமது அடியேன் ஜெபத்தை கேளுங்க. இருள்ல இருந்து உமது அடியேன் ஜெபம் பண்றேன், ஜெபத்தை கேளுங்க. கஷ்டத்துல இருந்து உம்முடைய அடியேன் ஜெபம் பண்றேன், ஜெபத்தை கேளுங்க. ஓடுற உமது அடியேன் ஜெபிக்கிறேன், ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே மறைந்திருக்கிற உமது அடியேன் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேளுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நல்ல கவனிங்க. பைத்தியக்காரன போல இருக்கிறேன்னா இப்ப ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. உமது அடியனுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா ஆண்டவரே? என் இருதயம் தியங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இனி எழும்ப முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இனி ஓட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஜெபிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஆண்டவரே. ஊழியம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. சோர்ந்து போயிட்ட ஆண்டவரே, சோர்ந்து போயிட்ட ஆண்டவரே. எலியா சூறை செடிக்கு கீழே படுத்துட்டு போதும் போதும்னு சொன்ன இல்லையா? அதே மாதிரி நாங்களும் போதும் இந்த வாழ்க்கை ஏன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் ஆண்டவரே. போதும் போதும்னு சொல்றோம் ஆண்டவரே. உமது அடியே சோர்ந்து போயிட்ட ஆண்டவரே, உமது அடியே சோர்ந்து போயிட்ட ஆண்டவரே. உமது அடியே ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் பெற்றப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெற்ற ஆண்டவரே. இப்ப நான் சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, தளர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, தளர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே. ஒரு தகப்பன் நான் சொல்லுவான் ஏசப்பாட்ட, ஏசப்பா இவனை இந்த ஆவி எங்க பிடிச்சாலும் அங்க போட்டு அலக்கழிக்கிறது, பல்ல கடிச்சு ஆண்டவரே. சோர்ந்து போய் விடுற ஆண்டவரே, சோர்ந்து போய் விடுகிற ஆண்டவரே, சோர்ந்து போய் விடுகிற ஆண்டவரே. நாங்களும் அப்படிதான் சோர்ந்து போய் கிடக்கிறோம்பா, சோர்ந்து போய் இருக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம். யாரால? சத்துருனால சோர்ந்து போய் கிடக்கிறேன். தாவீது 40வது சங்கீதத்துல 12வது வசனத்துல இப்படி சொல்லுவான். வேத புஸ்தகத்தை 40வது சங்கீதம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா தாவீது சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய பகைஞன் என்னை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே, அதனால நான் சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே. ஏன்பா சோர்ந்து போனேன்? ஏன்பா சோர்ந்து போனேன்? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், என்னவே முடியல, என்னவே முடியல ஆண்டவரே. பிறந்ததுல இருந்து எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், என்ன முடியாத தீமைகள், ஒன்னா ரெண்டா சொல்ல 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 அவ்வளவு தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. அதனாலதான் என் இருதயம் தியங்கி நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். ஆனா உம்முடைய அடியேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு எளியா சொல்லுங்க பார்க்கலாம். அடியேனுக்கு, உமது அடியேனுக்கு நடந்த அனுபவத்தை சொல்ற ஆண்டவரே. உமது அடியேனுடைய சூழ்நிலையை சொல்லித்தர ஆண்டவரே. உமது அடியேனுடைய நிலையை உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே, தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் எங்க இருதயத்தை திறந்து எங்களுடைய காரியத்தை உமக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிற ஆண்டவரே. சூழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. 22வது சங்கீதத்தில் தாவீது, பாசான் தேசத்தின் எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது போல எண்ணிக்கை கிடையாத, எண்ணிக்கை கடங்காத சத்துருக்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே, சூழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துருதான், நல்லவன் ஒருத்தனும் இல்ல. பேச்சில இன்பமா பேசுறான், ஆனா சத்துருவாகவே நடக்கிறான், சத்துருவாகவே நடக்கிறான், சத்துருவாகவே நடக்கிறான். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்ன சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. அதனாலதான் நான் சோர்ந்து போய் நிற்கிற ஆண்டவரே, சோர்ந்து போய் நிற்கிற ஆண்டவரே.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப என் இருதயம் ஆண்டவரே வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவது போல என் இருதயம் உமக்காக ஏங்குது ஆண்டவரே. எதுக்குப்பா ஏங்குது? ஏன் ஏங்குது? ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களா? கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களா? இந்த தரித்திரியத்துல ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களா? இந்த வியாதியில ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களா? ரொம்ப ஏங்கி போய் வந்திருக்கிறது ஆண்டவரே. கையை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. அவிது சொல்றா, அவிது சொல்றா, ஆண்டவரே என் ஆத்துமா மேல ரொம்ப தாகமா இருக்குது ஆண்டவரே. உமது அடியேன் ஆனா இப்ப ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவரே. எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும். நல்லா கவனிங்க. அவன் இந்த சங்கீதத்துல அவன் சொல்லுவான் 5வது வசனத்துல, உம்மை நான் நினைத்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தியானிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை யோசித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரே, என் கைகளை உமக்கு நேராய் விரித்து இருக்கிற ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த சோர்வின் நடுவுல, இந்த பயத்தின் நடுவுல, இந்த இருளின் அனுபவத்தின் நடுவுல, ஆண்டவரே தீமைகளின் நடுவுல என் கைகள் உமக்கு நேராய் விரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மனுஷனுக்கு முன்பதாக கையை ஏறெடுக்கல ஆண்டவரே. என் கைகள் உமக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த ராத்திரி என் கைகளுக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க. என் கைக்கு ஏதோ ஒண்ணு நடப்பிக்க போறீங்க. என் கை உமதா விரித்திருக்கிறது ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்களே சத்தமா. என் கூட எத்தனை பேர் ஆராதிப்போன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் பிரசங்கமும் நடக்கும், ஆராதனை நடக்கும்? கேட்கிறவங்க வார்த்தையை கேட்டுக்கிடுங்க. இந்த ராத்திரி உங்களுடைய ராத்திரி, இந்த இரவு உங்களுடைய இரவு. என் கூட சேர்ந்து இணைந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. அவிது சொல்றா, இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே நான் நினைக்கிற ஆண்டவரே, பூர்வ நாட்களை நினைக்கிற ஆண்டவரே, எங்க இருந்து வந்தேங்கிறத நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கிற ஆண்டவரே. இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு இருள் இருந்த போதும் நான் எப்படி வந்தேங்கிறத நினைச்சு பார்த்துட்டு அப்படி அமைதியா இருக்கிற ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே. நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே.
அதை மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்னை கொண்டு வந்த விதத்தை நினைச்சு பார்க்கிறேன். என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்த விதத்தை நினைச்சு பார்க்கிறேன். கிருபைகள் கொடுத்ததை நினைச்சு பார்க்கிறேன். வரங்கள் கொடுத்ததை நினைச்சு பார்க்கிறேன். வல்லமையை கொடுத்ததை நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. தாளந்துகளை கொடுத்ததை நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்க இருந்து நம்ம இப்ப இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறோம் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறேன். உமது அடியே ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் கலக்கம். ஆனா இந்த கலக்கத்தின் நடுவுல, இந்த சோர்வின் நடுவுல என் இருதயம் உம்மை நினைத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நினைத்து கொண்டே இருக்குது. மேஜர் வந்துருங்கப்பா. உம்மை நினைத்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. கையை உயர்த்தி இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு சப்ஜெக்ட் தாங்க ஆண்டவரே. 3 பிரசங்கம் தானே, ஒரு சப்ஜெக்ட் தாங்க ஆண்டவரே. 143 சங்கீதத்தை நீ போய் சொன்னா போதும்னு சொல்லிட்டு அந்த 143வது சங்கீதத்தை இன்னைக்கு பகல் முழுவதும் அதே தான் மீண்டும் 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 ஆண்டவர் அதை பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் சத்துரு என்னை இருள இருக்க வைக்கிற ஆண்டவரே. ஆனா நான் எங்க இருந்து வந்தேங்கிறத நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. நான் சிறியவனா இருந்த பொழுது, எளியவனா இருந்த பொழுது, புழுதியிலும் குப்பையிலும் இருந்த பொழுது என்னை கொண்டு வந்து ராஜாக்களோடு அமர பண்ணினீங்களா ஆண்டவரே. அதை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. அதை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. என் இருதயம் அதை நினைத்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வு வந்த உடனே நான் மறக்கிற ஆள் இல்லை ஆண்டவரே. பிரச்சனை வந்த உடனே மறக்கிற ஆள் இல்லை ஆண்டவரே. அதை நினைத்து கொண்டே அமர்ந்திருக்கிறேன். அதை நினைச்சு பார்க்கிறேன். அதே அற்புதம் மீண்டும் செய்ய நீங்க வல்லமை உள்ளவர் என்பதை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. அதே வல்லமைய மீண்டும் என் வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர் என்பதை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. அந்த நாள்ல கிரியை செஞ்சது போல இந்த ராத்திரி நீங்க இந்த கூட்டத்தில் கிரியை செய்கிறவர் என்பதை நான் நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. ஒரு கைத்தட்டு தெய்வத்துக்கு கொடுக்கிற பொழுது ஒரு பரிசுத்த ஆவியான நிறைவை கர்த்தாவே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இந்த ராத்திரி சில சார்ஜ் ஏத்திக்கோங்கண்ணே. ஒரு அனலை ஏத்துக்கிடுங்கண்ணே. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்ம ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி கொடுக்கிற பலத்தை வச்சு ஓரேப்பை அசைக்க வேண்டிய ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த இரவு தேவ பாதத்தில் இருந்து ஆமே. இந்த ராத்திரி சில கண்கள் நித்திரையை பார்க்காது. இந்த ராத்திரி சில கண்கள் நித்திரையை பார்க்காது. இந்த ராத்திரி தெய்வத்தின் சமூகத்தில் உடைந்து போய் ஓடுகிற இருதயமுடையவர்களாய், உடைந்து ஓடுகிற இருதயமுடையவர்களாய் தேவ சமூகத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் எழுப்புகிறார். இப்ப அந்த வல்லமை புறப்படுகிறது. இப்போ அந்த வல்லமை புறப்படுகிறது. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஐயா இந்த இரவு உங்களுடைய இரவு ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்ப ஜனத்தை தொடுங்க ஆவியானவரே. இப்ப ஜனத்தை
குழந்தை செல்வம் நான் இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக ஐயா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி. ஒரு பக்கம் இந்த சோர்வின் நடுவுல நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, இந்த பயத்தின் நடுவுல என் பூர்வ நாட்களை நினைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இன்னொரு பக்கம் நான் தியானம் பண்ணிட்டே இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய செய்கையெல்லாம் நான் தியானித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. ஏன்னா 39வது 38வது சங்கீதத்துல 39வது சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது சொல்லுவா, நான் தியானம் பண்ணா என் இருதயத்துல ஒரு அக்கினி எழும்பிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய செய்கையை நான் தியானித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. இந்த சோர்வின் நடுவுல, இந்த சோர்வுல தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி ஆண்டவரே, இந்த பயத்துல தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த இருளான அனுபவத்தில் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, உம்முடைய செயல்களை நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தியானம் பண்ணிட்டே இருப்பேன் ஆண்டவரே. தியானித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நடந்தாலும் உட்கார்ந்தாலும் என் இருதயம் உம்மை தியானிக்கும் ஆண்டவரே. நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆராதிப்போன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆராதிப்போன்னு சொல்றீங்க? உண்மையா தகப்பன்னு நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்க, எப்பா இந்த மகிமை விலையேற பெற்றது தெரியுமா? இந்த மகிமை விலையேற பெற்றது தெரியுமா? இந்த மகிமையை பூமிக்கு கொண்டு வருகிறவன் தான் பாக்கியவான். ஆராதனையில் இந்த மகிமையை உணர முடியாம எத்தனையோ ஜனங்கள் போராடுகிறது. ஜபத்தில் இந்த மகிமையை உணர முடியாம எத்தனையோ ஜனம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி நம்மளை கிருபையா சீனாய் மலைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு மேகத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுவோம். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீர்தானே. ஒரே ஒரு வழி நான் புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, என் ஆத்துமா என் ஆவி என்ன தியங்கிட்டு என் இருதயம் நான் சோர்ந்து போகும்போது ஒண்ணு நான் என் பூர்வ நாட்களை நினைச்சு பார்த்துக்கிடுவேன். இன்னொன்று உம்முடைய செயல்களை எல்லாம் தியானித்து கொண்டு அமைதியாய் இருப்ப ஆண்டவரே. அப்படி நான் தியானிக்கலன்னா அம்மா விட்டு எங்கேயோ போயிருவேன் ஆண்டவரே. அம்மா விட்டு எங்கேயோ போயிருவேன் ஆண்டவரே. அதை தியானித்து கொண்டே அமைதியா பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி தியானிக்க தியானிக்க அந்த சோர்வின் நடுவில் ஒரு அக்கினி என் மேல இறங்கி வருகிறது. ராமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அக்கினி என் மேல இறங்கி வருகிறது. ஒரு அக்கினி எனக்குள்ளே மூண்டு வருகிறது. ஒரு அக்கினி எனக்குள்ளே மூண்டு வருகிறது. ஒரு ராமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி எங்க இருதயத்தில் ஒரு அக்கினி எழும்பி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அந்நிய பாஷை பேசலாமா? ரெகந்தரா எப்போ எனக்கு எல்லாம்
எனக்கு எல்லாம். ஒரு வாட்டி கூட சொல்லுவோமா? எல்லாம் ராஜா எனக்கு எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. ஆண்டவரே, ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பக்கம் தியானிக்கிறேன், இன்னொரு பக்கம் யோசித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. அமைதியா யோசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். எத்தனை நல்லவர். இன்னொரு பக்கம் என் கைகளை உமக்கு நேராய் விரித்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக. ஆண்டவரே, உமது அடியேன் இயங்கி நிற்கிற பொழுது, சோர்ந்து போய் இருக்கிற பொழுது, நான் இதை உமக்கு முன்பதாய் செய்கிற ஆண்டவரே. இயங்கி நிற்கிற பொழுது, சோர்ந்து போய் நிற்கிற பொழுது, நான் உம்மை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தியானித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நான் யோசித்து கொண்டே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, என் கைகளை உமக்கு நேராக விரித்து பிடிக்கிற ஆண்டவரே. கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். என் கை அதிகாரத்துக்கு நேரா போல, என் கை பணத்துக்கு நேரா போல, என் கை மனிதனுக்கு நேராய் போகவில்லை. என் கை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கையை நான் விரித்து வைத்திருக்கிற ஆண்டவரே. என் கைகளை விரித்து இருக்கிற ஆண்டவரே. என் கைகளை விரித்து பிடிக்கிறேன் ஆண்டவரே. சோர்வின் நடுவில் என் கையை விரிச்சு பிடிக்கிற ஆண்டவரே. குழப்பத்தின் நடுவில் என் கைகளை உமக்கு நேராய் விரித்து பிடிக்கிறேன் ஆண்டவரே. பயத்தின் நடுவில் என் கரங்களை உமக்கு நேராய் உயர்த்தி இருக்கிற ஆண்டவரே. எப்போதும் புகழ்தானே, என் நேரமும் மேக்கம்தானே, எல்லாம் நீர்தான். மோசேயின் கை உயர்ந்திருந்தது போல என் கை உயர்ந்திருக்குதுப்பா. வெற்றிக்காக என் கை உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. பலனடைவதற்காக என் கை உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. என் கை உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. என் கரம் உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த ராத்திரி தானே என் கரம் உமக்கு நேராய் விரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. விரிக்கப்பட்ட கரங்களிலே கர்த்தருடைய கரம் வந்து அமர்கிறது. விரிக்கப்பட்ட கரங்களிலே இந்த ராத்திரி தேவனுடைய கரம் வந்து அமர்கிறது. யாருடைய கையெல்லாம் அந்த பரலோகத்திற்கு நேராய் விரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கரத்தெல்லாம் இந்த ராத்திரி தானே ஆண்டவர் பிடிக்கிறாருப்பா. ஆண்டவர் பிடிக்கிறாருப்பா. அப்பா, இறங்குங்கப்பா, இந்த கூட்டத்தில் இறங்குங்க ஆண்டவரே. இப்ப நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. சில சரீரத்தின் மேல அந்த அக்கினி வந்து விளட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் பேசுங்க. அக்கினி விளட்டுவே. பேசுங்கய்யா, சத்தத்தை உயர்த்தி பேசுங்கய்யா. என் கையை விரித்து பிடிக்கிறேன் ஆண்டவரே. வானத்துக்கு நேராய் என் கரம் விரிக்கப்படுகிறது ஆண்டவரே. பரலோகத்திற்கு நேராய் என் கரத்தை இந்த ராத்திரி போல விரித்து பிடிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிற நேரம், அற்புதங்கள் நடக்கிற நேரம், முழங்கால்கள் சுகமடைகிற நேரம், எலும்பு மண்டலங்கள் சுகமடைகிற நேரம், நரம்பு மண்டலங்கள் சுகமடைகிற நேரம், கண்கள் திறக்கப்படுகிற நேரம். எஸ் அக்கினி, பிசாசுகள் பயப்படுகிற நேரம், பிசாசுகள் பயப்படுகிற நேரம், அக்கினி இருதயத்தில் மூழ்கிற ஒரு நேரம். எஸ் ரிசீவ், எஸ் ரிசீவ், எஸ் ரிசீவ். ஒரு ஃபயர், ஒரு அக்கினி பல சரீரங்கள் மேல
வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அபிஷேகம் 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 அபிஷேகம். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி பொழுதுல ஒரு பலத்த ஒரு அபிஷேகம் இப்ப இறங்கி வருகிறது, இப்ப இறங்கி வருகிறது. Yes, receive. இருதயம் தியானித்துக் கொண்டிருக்கிறதையா, எங்க இருதயம் யோசித்துக் கொண்டிருக்கிறதையா. என் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே, என் நினைவெல்லாம், என் யோசனை எல்லாம் ஆண்டவரே நீங்கதான், நீங்கதான். சொல்லுங்க நீங்கதான். இந்த ராத்திரி நீங்கதான் அப்பா. இந்த இரவு பொழுதுல நீங்கதான் ஆண்டவரே, நீங்கதான் இயேசுவே.
அல்லேலூயா. தாவீது அவருடைய அடியனுக்கு இருந்த நிலைமையத்தான் 143வது சங்கீதத்துல பாட்டா தாவீது பாடுறான். நான் உமது அடியேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே. ஆமென். நான் உங்க அடியேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே. ஏன் தாவீதே, என் இருதயம் ரொம்ப கலக்கமா இருக்குதுப்பா, என் இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குதுப்பா. அப்படி என்னப்பா உனக்கு ஆச்சு? என்ன சத்துரு என்னில் அடங்காத தீமை என்னை சூழ்ந்து கொண்டு என் சத்துரு என்ன இருளையே வச்சிருக்கிற ஆண்டவரே, எழும்பவே விட மாட்டேன் என்ற ஆண்டவரே, எழும்பவே விட மாட்டேன் என்ற ஆண்டவரே. அதனால என் இருதயம் குழம்பி, என் இருதயம் ஆண்டவரே வேதனைப்பட்டு, என் இருதயம் சோர்ந்து போச்சு ஆண்டவரே. போய் என்னப்பா செஞ்ச, என்னப்பா செஞ்ச? ஆண்டவரே, இந்த சோர்வின் நடுவில் அப்படியே சோர்ந்து பின்வாங்கி போல ஆண்டவரே. நான் தியானம் பண்ணிட்டே இருந்த ஆண்டவரே, நான் நினைச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவரே, நான் தியானித்து கொண்டே இருந்த ஆண்டவரே, யோசிச்சுட்டே இருந்த ஆண்டவரே, என் கைகளை விரித்து பிடித்த ஆண்டவரே, உமக்கு நேரா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்தாலும் நீங்க தான், செத்தாலும் நீங்க தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டே ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்தாலும் இனி நீங்க தான், தாழ்ந்தாலும் நீங்க தான். நல்லா இருந்து 4 பேர் பேசினாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். இல்ல நாசமா போய் 4 பேர் பேசினாலும் அதுக்கும் நீங்க தான். எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, யோபு எப்படி அவருடைய கையிலிருந்து நன்மையை வாங்கினேன், நான் தீமையும் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன மாதிரி, நன்மையை வாங்கினாலும் நீங்க தான், தீமையை வாங்கினாலும் நீங்க தான். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. வேற வேற ஒண்ணு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க தாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்ட ஆண்டவரே. அதனாலதான் ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன், தியானிக்கிறேன், யோசிக்கிறேன், கைகளை விரித்திருக்கிறேன். 8வது வசனத்துல தாவீது சொல்றான், உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லு. இந்த சோர்வின் நடுவிலையும் என் நம்பிக்கை யாருக்கு மேலையும் போகல, என் நம்பிக்கை எதுக்கு மேலையும் போகல, உண்மை மட்டுமே என் இருதயம் நம்பி இருக்குது ஆண்டவரே. கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நான் உமது அடியான் ஆண்டவரே, நாங்கெல்லாம் உமது அடியார்கள் ஆண்டவரே, நாங்கெல்லாம் உமது அடியார்கள் ஆண்டவரே, நாங்கெல்லாம் உமது அடியார்கள் ஆண்டவரே. நாங்க ஒன்ன மட்டும்தான் நினைக்கிறோம், எங்க நம்பிக்கை எல்லாம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, வேற எதுவுமே உயர்த்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிப்போன்னு சொல்றீங்க? ஆமென். சில நேரத்துல நல்ல வாசல் திறக்கும், அதுல பிரவேசிக்கணும். என்ன, அந்த வாசல் திறந்திருக்கும் போது இன்னொரு வாசலை போட்டு தட்டிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இந்த வாசல் நமக்கு திறந்திருக்கிறார். இதுக்குள்ள பிரவேசித்து இதுல இருக்கக்கூடிய நன்மையெல்லாம் இன்னைக்கு வாங்கிக்கணும்னு. ஆமாவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட்டுட்டு இன்னொரு வாசலை நான் தட்டி தட்டி இருந்தேன்னா அந்த கூட்டம் நல்லா இருக்காது, பார்த்துக்கிடுங்க. வேணாம். ஒருவேளை அது ஒரு ஒழுங்கின்படி போகும், ஆனா ஆசீர்வாதம் அந்த வாசலுக்குள்ள பிரவேசித்து அதுல இருக்கிற நன்மையை நம்ம வாங்கிக்கணும். என்ன, கையை உயர்த்தி விடாமேன்னு சொல்லுங்க பா. உண்மையே நம்பி இருப்பேன் ஆண்டவரே, நல்ல கணக்கு உண்மையே நம்பி இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த 8வது வசனத்துல கடைசி வார்த்தை, என் ஆத்துமா இந்த சிச்சுவேஷன்லயும் உண்மை உயர்த்தும் ஆண்டவரே. கையை உயர்த்தி விடாமேன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah.
பாட்டு தெரியாது பார்த்துக்கணும். சரிதான்? சரி, நமக்கு இந்த ஃபாதர் பாட்டை தவிர வேற எந்த பாட்டும் நமக்கு வர மாட்டேன். நான் என்ன செய்யறேன்? அது பாடி பார்த்தா வருமானு தெரியல. பாடி பார்ப்போம். கண்மலை உச்சியில் இருக்கப்பா, இருக்க. அவன் முகத்துல என்ன சிரிப்பு பார்த்தீங்களா இந்த பாட்டுக்கு? நான் இவ்வளவு நேரம் அழுது அழுது பாடினேன். அவன் முகத்துல இந்த பாட்டுக்கு என்ன சந்தோஷம். சேர்ந்து பாடும். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆதியில் விளிம்பிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியில் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் சத்தமோ அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. கை உயர்த்தி என் எதிரி பெருக பெருக என் பக்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா. சபை அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா, ஒரு கைத்தட்டு தெய்வத்துக்கு பலமாய் கொடுப்போமா? ஆண்டவரே, என் உள்ளம் தியங்கும் போது, என் இருதயம் சோர்ந்து போகும்போது நான் நினைச்சிட்டே இருப்பேன் ஆண்டவரே, தியானிச்சுட்டே இருப்பேன் ஆண்டவரே, யோசித்து கொண்டே இருப்பேன். என் கைகளை உமக்கு நேராக விரிப்பேன் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை மட்டுமே நம்பும். என் ஆத்துமா உம்மை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த கலக்கத்தின் நடுவில் என் இருதயம் உம்மை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த தாழ்வின் நடுவிலே கர்த்தர் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு எடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆரம்பிக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம், தடை பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கட்டுவதற்காய் ஸ்தோத்திரம், கட்டினதை இடுக்க வைப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லே. அற்புதங்கள் நடக்கட்டப்பா, அற்புதங்கள் நடக்கட்டப்பா. அல்லேலூயா, அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்யறேன் பாத்தியலா, எனக்கு நீங்க ஒரு 3 காரியம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சோர்வுல ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், தியானிக்கிறேன், யோசிக்கிறேன், கைகளை விரித்து இருக்கிறேன். ஆண்டவரை நம்புறேன். ஆண்டவரை என் ஆத்மா உயர்த்துது. ஆனா எனக்கு நீங்க 3 விஷயம் செய்யணும் ஆண்டவரே. 2 விஷயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழிய எனக்கு நீங்க காட்டுங்க ஆண்டவரே. இந்த சோர்வுல, இந்த கலக்கத்துல, இந்த பிரச்சனையில நான் என்ன நடக்கணுங்கிறது நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இந்த இரவுல என் கரம் பிடிச்சு நீங்க நடக்க வேண்டிய வழிய என் மேல கண்ணை வச்சு எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. என் மேல நீங்க கண்களை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல, யார பார்க்கணும்னு தெரியல, யார்கிட்ட பேசணும்னு தெரியல, யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரியல, யாரு 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 என்ன தெரியல ஆண்டவரே. நீங்க என்ன நடத்துங்க, புல்லுள்ள இடங்களை நடத்துங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துங்க ஆண்டவரே. என்ன நடத்த நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த கலக்கத்தின் நடுவுல, இந்த உத்திரவத்தின் நடுவுல, இந்த நெருக்கத்தின் நடுவுல என்ன நடத்துவதற்கு இந்த ராத்திரி நீங்க வாங்க ஆண்டவரே. எனக்கு நடக்க வேண்டிய வழியை நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் தீர்க்க தரிசி அல்ல, ஆனால் இந்த ராத்திரி பொழுது நான் பேசுகிற வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள். பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிலரை கர்த்தரே நடத்தி கொண்டு போக போகிறார், நேர் வழியாய் நடத்த போகிறார், விசாலமான பாதையில் நடத்த போகிறார், இடராமல் நடத்த போகிறார். கர்த்தர்களை நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, அல்லேலூயா.
11வது வசனத்துல 2வது ஒரு விஷயம் செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்குங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்கு நீங்களாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சோர்வு தான், எனக்கு கலக்கம் தான். ஆனா அந்த கலக்கத்துல உம்மை நினைச்சிட்டே இருக்கிறேன், உம்மை தியானிச்சுட்டே இருக்கிறேன், உம்மை யோசிச்சுட்டே இருக்கிறேன். என் கைகளை உமக்கு நேரம் விரிச்சுட்டே இருக்கிறேன். உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே உயர்த்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்க நடக்க வேண்டிய வழியை சொல்லணும். 2வது, இந்த இடுக்கத்துக்கு விட்டு நீ வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நெருக்கத்தை விட்டு நீ வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த சிறைச்சாலின் அனுபவத்தை விட்டு வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த பரியாசத்தை, அவமானத்தை விட்டு நீ வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் உம்முடைய அடியே, நான் உம்முடைய அடியே. சத்தமா சொல்லுங்க, நான் உம்முடைய அடியே. சத்தமா சொல்லுங்க, நான் உம்முடைய அடியே. நான் உம்முடைய அடியே ஆண்டவரே, நான் உம்முடைய அடியே ஆண்டவரே. எனக்கு நீங்க இதை செஞ்சே ஆகணும், நீங்க எனக்கு செய்யணும். நான் ஆராதிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் குதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, முழங்கால் படிக்கிடுவோமா? அலபா சந்தனா ரபாசியதரா ஹலபா தோரா லபா சந்தனா. ஆவியாண்டை பிரசன்னம் ஒரு மேகத்தை போல இறங்கினது மாத்திரமல்ல, இப்பொழுதும் தங்கி இருக்கிற கிருபைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி வேளையில் இந்த பலிபீடத்தின் மேல், ஊழியத்தின் மேல், தேவ ஜனத்தின் மேல் வெளிப்பட்ட இந்த மகத்துவம் இந்த எல்லையில் தங்கி இருக்கும்படி எல்லாரும் வாய் திறந்து சில நிமிடம் ஸ்தோத்திரித்து நிறைவு செய்ய போகிறோம். பெற்றுக்கொண்ட மகத்துவத்தை காத்து கொள்ளுகிற ஒரு கிருபை நம்முடைய ஜீவிதத்தின் மேல் வெளிப்படுவதாக. ஒரு தேவ பிரசன்னத்தை இந்த ராத்திரி வேளையில் நாம் அனுபவித்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோம். ஊழியத்தை ஒப்பு கொடுத்தோம். ஆராதனைகளை நாம் ஒப்பு கொடுத்தோம். ஆவியானவர் தான் அந்த ஆராதனையை மகிமையாய் நடத்தி கொண்டிருந்தார். ஆராதனையின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை தங்கினது. ஆராதனையின் நடுவிலே தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் தங்கி இருந்தது. இறங்கின மகிமையை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரும்படியாய் வாய் திறந்து சில நிமிடங்கள் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தங்கள் உயரணும், சத்தங்கள் உயரணும், சத்தங்கள் உயரணும், சத்தங்கள் உயரணும், சத்தங்கள் உயரணும். இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, சத்தங்கள் போதாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். காத்துக்கொள்ள ஒரு கிருபை, காத்துக்கொள்ள ஒரு கிருபை. பெற்றுக்கொள்வதை விடவும் காத்துக்கொள்வது தான் மிக முக்கியமானது. பெற்றுக்கொள்வதை விடவும் காத்துக்கொள்வது தான் மிக முக்கியமானது. அனுபவிப்பதை பார்க்கிலும் அதை காத்துக்கொள்வது தான் மிக முக்கியமானது.
ராத்திரி வேளையில் விசேஷித்த ஒரு தேவ மகிமை ஆலயத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. விசேஷித்த ஒரு கரம் ஆலயத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. இதை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் மேல் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஓ ரபஸ்யாதரா, ஆவியானவரே, உம்முடைய திருசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முதல் நாள் கூடுகையை கர்த்தர் மகிமையாய், கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தீரப்பா. ஆண்டவரே, நீர் விரும்பினதை நீர் செய்தீரப்பா. உடைய சித்தம் இந்த ராத்திரி வேளையில் பூரணப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்முடைய தாசனை கர்த்தர் வல்லமை இந்த இடத்தில் பயன்படுத்தினீரப்பா. ஆராதிக்க ஆராதிக்க அநேக விடுதலைகள் இதற்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருந்தது தகப்பனே. ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய மகிமை இறங்கினது தகப்பனே. ஆராதிக்க ஆராதிக்க தேவ பிரசன்னத்தின் அளவுகள் ஆண்டவரை அதிகப்பட்டது தகப்பனே. இந்த ராத்திரி வேளையில் வெளியே மாத்திரமல்ல, உள்ளே ஒரு ஆவிக்குரிய மழையிலே பிள்ளைகள் தேவ பிரசன்னத்திலே நனைந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இதை காத்து கொள்ள கிருபை வெளிப்படட்டும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலத்தால் இடைகட்டும். தேவ சித்தம் பூரணமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இல்லங்களுக்கு சமாதானமாய் பாதுகாப்பாய் பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை பாராட்டும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். உங்க நல்ல நாமம் மட்டும் வாழ்த்தப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய மெய்யான காவலும் சமாதானமும் இன்றும் சகல நாட்களும் விசேஷமாய் வார்த்தைகளை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் கர்த்தருடைய மாறாத கிருபையின் கரம் கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமே. உற்சாகமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கூட